ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலிஸ் கிச்சனில் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ஒரு மாசி சம்பல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மாசி கருவாடு. இதை நல்லா வேக வச்சு அதை பக்குவமாக காய வச்சு பதப்படுத்தி வரக்கூடியது தான் இந்த மாசி கருவாடு. இன்றைக்கி நமக்கு 3 பீஸ் மாசி கருவாடு கிடச்சிருக்கு. இதில் தான் இன்றைக்கி சம்பல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாசி கருவாடை நம்ம உடைக்கணும். எப்படி உடைக்கலான்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கவர் எடுப்போம். பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இந்த 3 பீஸு மாசி கருவாடை வச்சுட்டு அதை பேக் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு பேப்பர் எடுத்து நல்லா பேக் பண்ணுவோம். பேக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இஞ்சி தட்டுற கல் இருக்கும், இல்லை சுத்தியல் இருக்கும், அதை எடுத்து அந்த மாசி கருவாடு மேலே நல்லா அடிப்போம். நல்ல வேகமாக அடிக்கும்போது அது உடையுது. நான் அடிக்கிறேன் பாருங்கள். இந்த கருவாடு மேலே படுறது மாதிரி அடிக்கணும். நான் அடித்து உடைக்கிறேன். நான் உடைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா உடஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக உடஞ்சிருச்சு, தூள் தூளாக உடஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைப்போம், இருக்கட்டும். அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவாடெல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணுவோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பொன்னிறமாக நம்ம பொரிக்கணும். பொரிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் இந்த வெங்காயத்தை போட்டு பொரிப்போம். இந்த வெங்காயத்தை பிரித்து போடுவோம். நம்ம பிரித்து லேயராக பிரித்து போட்டோன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். சீக்கிரமாக பொரிக்கவும் முடியும். அதனால் பிரித்து போடுறேன். பிரித்து போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுப்போம். பாருங்கள், இந்த அளவு நல்ல ஈரப்பதமே இல்லாமல் நல்லா பொரிகிற அளவு நமக்கு பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக 20 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். இது ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கிறேன். இதையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக 3 தண்டு கறிவேப்பிலையும் ஈரமே இல்லாமல் நல்லா சலசலன்னு பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு அந்த எண்ணெயில் உள்ள சூட்லேயே இந்த கறிவேப்பிலையை பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காயை அதுவும் பொன்னிறமாக வறுக்கணும். வறுப்போம். பொன்னிறமாக ஆகிறது வரை வறுக்கணும். இப்போ பாதி அளவு வறுந்துருச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வறுப்போம். வறுந்துகிட்டே இருக்குது. இப்போ 10 வத்தல் மிளகு போடுறேன். 10 காஞ்ச மிளகாய் போடுறேன். அதையுமே வறுப்போம். இது 3 சேர்த்து நல்லா பொன்னிறமாகிறது வரை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இந்த அளவு வறுந்தால் போதும். இதையும் ஒரு பாத்திரத்தில் தட்டி எல்லாமே ஆற விடுவோம். நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மாசி கருவாடு பொடியையும் வறுக்கணும். இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு அதையும் கொட்டி வறுக்கிறேன். அதுலேயும் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவு நல்லா வறுக்கணும். நம்ம எல்லாமே பொடிக்க போகிறோம். பொடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும்.
இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அதனால் எல்லா பொருளையுமே நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து தான் நம்ம பொடிக்க போகிறோம். கடைசியாக இந்த மாசி கருவாடு பொடியையும் நம்ம வறுக்கிறோம். ஏற்கனவே நல்லா உணர்ந்து தான் இருக்குது, இருந்தாலுமே வறுக்கணும். நல்லா வறுப்போம். நல்லா வறுத்து இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விடும். இப்போது பொரிச்ச வெங்காயமும் ரெடியாக இருக்குது, வறுத்த தேங்காய் மிளகாய் ரெடியாக இருக்குது, வறுத்த கருவாடு ரெடியாக இருக்குது. நம்ம எல்லா பொருளுமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்க வேண்டியது தான். வாங்க அடுத்தது பொடிக்கலாம். முதல்ல இந்த கருவாடை பொடிப்போம். கருவாடு சின்ன பீஸும் பெரிய பீஸுமா அப்படி இருக்குல்ல, இதை ஒரே அளவில் பொடிக்கிறதுக்காக இந்த கருவாடை நம்ம பொடிச்சிட்டு வரோம். பொடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்போ ஒரே அளவில் எல்லாம் பொடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாத்திரத்தில் கொட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருந்த இந்த மாசி கருவாடு எந்த அளவு தூள் தூளாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம தேங்காயும் ஜீரகமும் வத்தல் மிளகாய் அதை போட்டு கொரகொரப்பாக பொடிச்சிட்டு வருவோம். பொடிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நம்ம இதுவரை எந்த பொருள்லையுமே உப்பு சேர்க்கலை. இந்த கருவாட்டில் கொஞ்சம் லேசான உப்பு இருந்துச்சு, உப்பு சுவை இருந்துச்சு. அதனால் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த 1 ஸ்பூன் உப்பு இந்த சம்பலுக்கு போதுமானதாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை அதெல்லாம் போடுறேன். அதையும் சேர்த்து மிக்சியில் பொடிச்சிட்டு வரேன். இங்கே பாருங்கள், அதையும் பொடிச்சிட்டு வந்துட்டேன். இப்படி உரப்பாக பொடிச்சிட்டு வந்திருக்கிறேன். கடைசியாக நம்ம மாசி கருவாடை சேர்க்குறோம். மாசி கருவாடை சேர்த்து நான் பொடிச்சிட்டு வரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பொடிச்சிட்டு வந்துட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா சூப்பராக பொடிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.